எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த பாடத்தில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 பற்றி படிக்க போகிறோம். பாடறிந்து ஒழுகுதல். ஃபஸ்ட்டு செய்யுள் பகுதி. ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை இயற்றியது யாருன்னா பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை இயற்றியது யார்? பெருவாயின் முள்ளியார். நன்றி ஆறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. இந்த பாட்டை எழுதினது யாருன்னா பெருவாயின் முள்ளியார். சொல்லும் பொருளும் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை. நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாதிருக்கதான் நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்கிறது தான் ஒப்புரவுன்னு சொல்லுவாங்க. பிறருக்கு உதவி செய்கிறது ஒப்புரவு. நட்டல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல். நட்டல்னா என்னது? நட்பு கொள்ளுதல். ஒப்புரவுனா பிறருக்கு உதவி செய்தல். நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாதிருக்கிறது. ஆசாரக்கோவையில் 8 நல்லொழுக்கத்தை பற்றி சொல்லியாங்க. 8 நல்லொழுக்கத்தை பற்றி கூறும் நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். கயத்தூர் கயத்தூர் 8 நல்லொழுக்கத்தை பற்றி சொல்கிறது என்னது? ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை இயற்றியது யார்? பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை அப்படின்னாலே நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படி தான் சொல்லுவாங்க. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 100 வெண்பாக்கள் இந்த பாட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்ப்போம். முதல்ல என்னது? பெருவாயின் முள்ளியார் இயற்றியது ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை இயற்றியது யார்? பெருவாயின் முள்ளியார். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாதிருக்கிறது. ஒப்புரவுனா என்னது? பிறருக்கு உதவி செய்கிறது தான் ஒப்புரவுன்னு சொல்லுவாங்க. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். 8 நல்லொழுக்கத்தை பற்றி கூறிய நூல் தான் இந்த ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை இயற்றியது யாருன்னா பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை இயற்றியது யார்? பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் என்னது? கயத்தூர். ஆசாரக்கோவை அப்படின்னாலே நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படி தான் பேர். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூலில் 100 வெண்பாக்களை கொண்டது. சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. பிறரிடம் நான். இன்சொல். நம்ம பிறர்கிட்ட பேசும்போது நல்ல வார்த்தைகளால் பேசணும். அதான் இன்சொல். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது தான் பொறை. ஒருத்தங்க நம்ம செய்கிற தப்பை பொறுத்து கொள்வது பொறைன்னு சொல்லுவாங்க. அறிவுடைமை சேர்த்தெழுதும் போது அறிவு கூட்டல் உடைமை. இவை கூட்டல் எட்டும். இவை எட்டும். இந்த வரும் எட்டும். இவை எட்டும். அந்த இது வரும். இவை எட்டும். நன்றி அறிதல் பிரித்தெழுதும் போது நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பிரித்தெழுதும் போது பொறை கூட்டல் உடைமை. அடுத்து என்னென்னா செய்யுள் பகுதி. கண்மணியே கண்ணுறங்கு. கண்மணியே கண்ணுறங்கு. இது பொருள் பாருங்கள். நந்தவனம் பூஞ்சோலை. நந்தவனம்னா என்னது? பூஞ்சோலை. நந்தவனம் நிறைய பூக்கள் எல்லாம் பூத்து நிறைய சோலையாக நிறைஞ்சு காடு மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதா என்னது? நந்தவனம். பண்ணுனா என்னது? இசை. பாட்டு பாடுவாங்கள்ல, அதுதான். இந்த இசையை தான் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பார் உலகம். இழைத்துன்னா செய்து. நம்ம செய்கிறோம்ல, செய்கிற செயல்களை தான் இழைத்து. அது இழைத்து அது செய்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த தாலாட்டு என்னென்னா கண்மணியே கண்ணுறங்கு. இது ஒரு தாலாட்டு பாட்டு இல்லை. இந்த தாலாட்டு பாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. இலக்கியங்கள் பல வகைப்படும். அதில் எழுத்து எழுதுவாங்க. இது நம்ம வாய்மொழியாக பாடக்கூடிய பாட்டானதுனால அந்த இலக்கியங்களில் ஒன்று. தாள் அப்படின்னா நாக்கு. தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். தாள் என்பதற்கு நாக்கு. நாவால் ஆட்டக்கூடியது. பாடக்கூடுறது. தாள் ஆட்டு. தாள் கூட்டல் ஆட்டு. பாட்டு இசைத்து பிரித்தெழுதும் போது பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு பிரித்தெழுதும் போது கண்ணு கூட்டல் உறங்கு.
வாழை இலை சேர்த்து எழுதும் போது என்ன கிடைக்கும்? வாழை இலை. வாழை வாழை இலை. கையமர்த்தி கையமர்த்தி அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. உதித்தேன்னா என்னது? மறைந்த. உதித்தேன்னா என்னது? பொருள் என்னது? தோன்றிய. அப்போ அதோட எதிர்ச்சொல் என்ன இருக்கும்? மறைந்த. அடுத்து உரைநடை பகுதி. உரைநடை பகுதி என்னது? தமிழர் பெருவிழா. இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் எனது தமிழரின் வாழ்க்கை முறை. பண்டைய கால தமிழர்கள் காட்டில் தான் வாழ்ந்தாங்க தானே. சிக்கி முக்கி கல்லெல்லாம் வச்சு நெருப்பு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி காட்டு உள்ள பொருட்களை சாப்பிட்டு பழங்களை சாப்பிட்டு காட்டு இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்க. அதான் தமிழர்கள். இயற்கையை கடவுளாக வணங்குதல் தான் தமிழர் மரபு. நீர் நிலம் காற்று ஆக 5 பூதங்கள் இருக்குல்ல, அதை கடவுளாக வணங்கினாங்க. பொங்கல் திருவிழா தமிழர் திருநாள். தமிழர்கள் அதிகமாக கொண்டாடினது பொங்கல் திருவிழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைச்சு தை திங்களில் அறுவடை பண்ணுவாங்க. அந்த அறுவடை பண்ணிய நாளில் கொண்டாடுறது தான் பொங்கல் திருவிழா. தை திருநாளை பொங்கல் திருவிழா, அதாவது அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கல் 2 முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படும். இது போகி பொங்கல், மாட்டுப்பொங்கல் அப்படின்னு 2லேருந்து 4 நாட்கள் வரைக்கும் கொண்டாடுவாங்க. மலை கடவுளை வழிபட நோக்கில் தான் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்திர விழாவாக. மலை கடவுள் யார்? இந்திரனை வழிபடும் நோக்கில் தான் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. போகி திருநாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாள். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் தான் போகி பொங்கல் வரும். பொங்கல் அப்படின்னா பொருள் என்னென்னா பொங்கி பெருகி வருவது. பொங்கி பெருகி வருவது தான் பொங்கல். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம். இதிலேருந்தே அந்த பொங்கல் திருவிழா கண்டினியூஸ் ஆகும். அடுத்து மாடு அப்படின்னா செல்வம். மாடுனாலே செல்வம் அப்படின்னு. மாட்டுப்பொங்கல் நாளில் அந்த மஞ்சு விரட்டு நடைபெறுகிறது. மஞ்சு விரட்டுனா ஜல்லிக்கட்டு நிறைய இடத்துல நடக்கும். இந்த விளையாட்டை மாடி பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதோட பேர் மஞ்சு விரட்டு. திருவள்ளுவர் ஆண்டு 2018 + 31 2049. இதான் திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அறுவடை திருவிழா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள் மகா சங்கராத்தி அப்படி. தமிழர்கள் பொங்கல் திருவிழா அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஆந்திரா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மகா சங்கராத்தி அப்படின்னு கொண்டாடுவாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரின்னு கொண்டாடுவாங்க. குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தில் உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணுன்னா இந்த பொங்கல் தமிழர் பெருவிழாயாக்கும் பொங்கல். இயற்கையோடு பண்டைய காலத்து தமிழர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாங்க. இயற்கையை கடவுளாக வணங்கியதான் இந்த தமிழர்களோட மரபாக இருந்தது. பொங்கல் திருவிழாவை தான் தமிழர் திருநாளுன்னு கொண்டாடுவாங்க. உழவர்கள் ஆடி திங்களில் விதையை விதைச்சிட்டு தை திங்களில் அதை அறுவடை செய்வாங்க. இதை தான் பொங்கல் திருவிழாவாட்டு கொண்டாடினாங்க. ஆடி திங்களில் விதைச்சு தை திங்களில் அறுவடை செய்வாங்க. தை திருநாளை அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கல் திருவிழா 2 முதல் 4 நாட்கள் வரை நடக்கும். மலைக்கடவுள் யார்? இந்திரனை வழிபடுவது தான் என்னது? போகி பண்டிகை. போகி என்னது? மார்கழி மாதத்தில் 2ஆவது நாள் நடக்கும். பொங்கல்னா பொங்கி வருவது, பொங்கி பெருகி வருவது பொருள். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு, அன்னைக்கு திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுவாங்க. தை 2ஆம் நாள். தை ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும். தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுவாங்க. மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க. மாடுனாலே செல்வம் அப்படின்னு பொருள். மாட்டுப்பொங்கல் நாளில் சில ஊர்களில் ஜல்லிக்கட்டு நடக்கும். ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மாடு பிடித்தல்னு சொல்லுவாங்க, இல்லை ஏறு தழுவுதல்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லிய பேர் மஞ்சு விரட்டு. திருவள்ளுவர் ஆண்டு எப்போனா 2049 தான் திருவள்ளுவர் ஆண்டு. இந்த அறுவடை திருவிழா, அதாவது இந்த பொங்கல் திருவிழா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் மகா சங்கராத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி அப்படின்னு சொல்லுவாங்க. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. கதிர் முற்றியதும் என்ன செய்வாங்க? அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவாங்க. பொங்கல் கூட்டல் அன்று சேர்த்தழுத கிடைப்பது என்னதுன்னா
பொங்கல் அன்று. பொங்கல் அன்று. போகி பண்டிகை பிரித்தெழுத கிடைப்பது எனது போகி குட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். டேஷ் தரும் டேஷ் தரும் இன்பம் தரும் துன்பம் தரும். அடுத்து என்னென்னா துணைப்பாடம். துணைப்பாடம் என்னதுன்னா விரிவானம். விரிவானம் துணைப்பாடத்தில் என்ன வருதுன்னா மனம் கவரும் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தை பற்றி படிக்க போகிறோம். மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன். இதனால் அவனுக்கு மாமன்னன் என்னும் பெயரும் உண்டு. 5 ரதங்கள் உள்ளதால் அதுக்கு பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு பேர் உண்டு. நரசிம்மவர்மன் தான் மாமல்லன். இவன் 5 ரதங்கள் இருக்கிறதுனால பஞ்சபாண்டவர்களை சேர சோழ பாண்டி இது பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு பேருண்டு. நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சார்ந்தவனா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவரோட அப்பா பேர் மகேந்திரவர்ம பல்லவர். இவர் உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல புடைப்பு சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல உள்ள சிற்பங்கள் தான் புடைப்பு சிற்பங்கள். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். நிறைய சிற்பங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். இந்த சிற்பக்கலைகள் குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சித்திரங்கள் அப்படின்னு 4 வகைப்படும். இந்த புடைப்பு சிற்பங்கள்னால் என்னது? உயிருள்ளவற்றை நேரில் பார்க்குறது போலே அந்த சிற்பங்கள் இருக்கும். அதுதான் புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 எங்கே இருக்குன்னா மாமல்லபுரத்தில் இருக்குது. 4 வகையான சிற்பங்களும் மாமல்லபுரத்தில் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து மனங்கவரும் மாமல்லபுரம். மற்போரில் சிறந்தது யார்? நரசிம்மவர்மன். இதனால் அவனுக்கு என்ன மாமல்லன் அப்படின்னு ஒரு பேருண்டு. 5 ரதம் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு பேருண்டு. நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சார்ந்தவங்கன்னா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க. நரசிம்மவர்மனோட அப்பாவோட பேர் என்னது? மகேந்திரவர்ம பல்லவர். உயிருள்ளவற்றை நேரே பார்ப்பது போல தோன்றிய சிற்பங்கள் தான் என்னது? புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய சிற்பக்கலை கூட எங்கே இருக்குது? தமிழகத்திலேயே மாமல்லபுரத்தில் தான் இருக்குது. சிற்பக்கலைகள் 4 வகைப்படும். என்னென்னா குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் என்னது? மாமல்லபுரம். இலக்கணம். இலக்கணம் என்னென்னா மயங்கொலிகள். மயங்கொலிகள்னால் மனம், மனம், நா வேறுபாடு. சேமாக அதை ரீட் பண்ணும்போது சேமாக இருக்கும், ஆனால் எழுத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் மயங்கொலிகள். மனம், மனம் இதை உச்சரிக்கும் போது ஏறத்தளவே ஒன்று போலவே ஒலிக்கிறது. இதை தான் மயங்கொலின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொருள் வேறுபாடு 2ற்கும் இடையில இருக்கும். இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சரிப்பில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும். அதுதான் மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நா இதெல்லாம் என்னது? மயங்கொலிகள் அந்த இதில் வரும். நா நா நா, லா, டி, டா, ழா, லா, ரா, ரா இந்த 8ம் மயங்கொலிகள். நா எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் உருவாகிறது. நம்ம நாக்கோட நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நா வருது. நாவின் நுனி அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் வருது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இட்டு, இன், இத்து, இன், இன் ஆகியவை இன எழுத்துக்கள். டகரத்தை அடுத்து வரும் நா அதை டன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தகரத்தை அடுத்து வரும் நா தந்தகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகரத்தை அடுத்து வரும் நா ரன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரன் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுனா பொருள் மாறும். இப்போ வானம் அப்படின்னா நா வரும், நகரம். அதில் நகரம் போட்டால் நா போட்டோன்னா வானம் அப்படின்னு ஆயிரும். அதோட பொருளே இல்லாமல் போயிடும். எடுத்துக்காட்டு:
வானம் வெடி, வானம் ஆகாயம். வானம்னா என்னது? வான வேடிக்கை, அந்த வெடி. வானம் ஆகாயம். பனி வேலை, பனி குளிர்ச்சி. லா 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 எழுத்துக்கள். லா வந்து எப்படின்னா நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். லா எப்படி இருக்குன்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொழுவதால் லகரம் தோன்றும். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதி தொழுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் ழகரமும் ஒரே இடத்துல தான் வருது. லா ழா. லா வந்து ழா தமிழுக்கே சிறப்பான எழுத்து லகரம் தான். இதனால தான் இது சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி பொருள் வேறுபாடு எப்படின்னா விலை. விலைன்னா என்னது? ஒரு பொருளை எவ்வளோ ரூபாய் விலை கொடுத்து வாங்குறது விலை. அப்படின்னா நம்ம வந்து விளைவிக்கிறது, உண்டாக்குறது. விழை அப்படின்னா விரும்புகிறது. விழைனா விரும்புகிறது. இலை. இலைனா என்னது? செடியின் இலை. இலைனா மெலிந்து போகிறது, இழைத்து போகிறது. இழைனா நூல் இலை. அடுத்து ரா எழுத்துக்கள். ரா எழுத்துக்கள்னா ரா நாவின் நுனி வந்து அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருது. இது இடையின எழுத்து அப்படிங்கிறதுனால இடையின ரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரா அது வந்து என்னது? மேல் எண்ணத்தில் மையப்பகுதியை உரசுவதால் இந்த ரகரம் வருது. இதை வல்லின எழுத்து. ரா இடையின எழுத்து, ரா வல்லின எழுத்து, அதனால வல்லின ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரினா என்னது? குளம். ஏரினா மேலே ஏறி போகிறது. கூரை வீட்டுக்கு கூரை. கூரைனா என்னது? புடவை. தமிழ் சொல் வரைது. வெல்கம் நல்வரவு. ஸ்கல்ப்சர் சிற்பங்கள். சிப்ஸ் சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. மேக்கப் ஒப்பனை. டிஃபின் சிற்றுண்டி. இவ்வளோதான் 4வது இயல். இயல் 5. இயல் 5ல் வந்து திருக்குறள் இருக்குது. திருக்குறள் கூட பார்த்துருவோம். திருக்குறள் வந்து விருந்தோம்பல். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்று அன்று. இது பொருள் என்னன்னா அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்றது என்னது? நல்லதில்லை. மோப்பக்குலையும் அனிச்ச முகந்திரிந்து நோக்குக்குலையும் விருந்து. மோந்து பார்த்தால் வந்து அனிச்ச மலர் வந்து வாழும். நம் முகம் மாறினாலும் அந்த நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தினரோட உள்ள என்ன செய்யும்? வாடிவிடும். கல்லாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பின்பொருளை கள்ளத்தால் கல்வோம் என. அடுத்தவங்களோட பொருளை அப்படி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம உள்ளத்தில் நினைப்பது கூட தீங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். கள்ளம் செஞ்சு சேர்க்கிற செல்வம் வளர்வது போல தான் இருக்கும், ஆனால் அழிஞ்சு போயிடும். உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கப்படுத்துறது தான் ஒரு நிலையான செல்வம். மிச்சம் எல்லாமே வந்து நிலைத்து நிற்காது. ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. தளராத ஊக்கம் இருக்கிறவங்கள்ட்ட ஆக்கம் வந்து தானே வழி கேட்டு போகும். வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்து அணைய உயர்வு. தண்ணீருக்கு உயரத்துக்கேற்ப பூக்கள் என்ன செய்யும்? வளர்ந்துட்டே வரும். நம்ம எவ்வளோ ஊக்கப்படுத்திட்டே போகிறோமோ அதுக்களவு மனிதர்கள் உயர்ந்துட்டே போவாங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நம்ம எண்ணுற எண்ணத்தை வந்து உயர்வாகவே எண்ணணும். அப்படின்னா அந்த எண்ணத்தை அடைய முடியலைனாலும் அந்த நம்ம மனசுக்குள்ளே எண்ணுகிற எண்ணமே மன நிறைவை தரும் நமக்கு. பயனில சொல்லாமை. அரும்பயன் ஆயு மறவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது தீமை எது நன்மை எதுன்னு அறிவுடையவங்க வந்து பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டாங்க. பயன் தரும் நல்ல சொற்களை மட்டும்தான் பேசுவாங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லித் பயனில்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசணும், பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது. விருந்தினரின் முகம் எப்போதும் வாடும். நம் முகம் வாடினால் விருந்தினரின் முகமும் வாடும்.
நிலையான செல்வம், ஊக்கம். ஆராயும் அறிவும் உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. பொருள் உடைமை, பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம், உள்ளுவது எல்லாம். பயன் கூட்டல் இலா, பயனிலா.